சுற்றுலா சமிட் நடைபெற்று வருகிறது. தமிழக அரசுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நம்மிடம் இருக்கார். சார், இது முதல் முறையாக நடத்துறீங்க. இதன் முறைய என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள், ஆலோசனைகள், அவர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் பெற்று மிகச்சிறந்த அளவிலே முதலாக சுற்றுலாத்துறையிலே உலகளாவிய சுற்றுலாத்துறை உச்சி மாநாடு நடைபெற்றிருக்கிறது. இது சுற்றுலாத்துறையிலே பல்வேறு சுற்றுலா பிரிவுகள் இருக்கிறது. அந்த சுற்றுலா பிரிவுகளை எல்லாம் மேம்படுத்துவதற்கு, உலக சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு, உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கான பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் எங்களுடைய பயணத்தை தொடர்வோம். ஒப்பந்தங்கள் மூலமாக எவ்வளவு முதலீடுகள் கிடைச்சிருக்கு, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சார்? அது முதலமைச்சரே சொல்லியிருக்காங்க. முதலமைச்சரே சொல்லியிருக்காங்க. அதை போட்டுக்குங்க. இது குறிப்பாக ஏற்காடு, குறிப்பாக நீலகிரி போன்ற மலைவாழ் குறிப்பாக நாகப்பட்டினம் போன்ற கோஸ்டல் ஏரியாவுக்கும் விரிவுபடுத்தப்படுமா? இந்த ஒண்டர்லாலாம் வந்திருக்கு. அது மாதிரி அம்யூஸ்மெண்ட் பட்டு பார்க்கும் வரது வாய்ப்பு. நான் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டேன். ஹோட்டல்ஸு, ரிசார்ட்ஸு, அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸு, அட்வென்ச்சர் டூரிசம், ஸ்போர்ட்ஸ் டூரிசம், கோஸ்டல் டூரிசம், ஈகோ டூரிசம், மெடிக்கல் டூரிசம், இப்படி பல்வேறு துறைகளிலே இந்த சுற்றுலாவை வளர்த்தெடுப்பதற்கு அடிப்படையான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த சுற்றுலாத்துறை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தொழில்துறையோடு இணைந்து செயலாற்றும். ஆமாம், தொழில்துறையோடு இணைந்து செயலாற்றுவோம். சுற்றுலாவும் ஒரு தொழில்துறை தான் என்று முதலமைச்சர் அவர்கள் சுற்றுலா கொள்கையிலே அறிவித்திருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ்.